கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 17. வாங்க மாப்பிள்ளை என்று வாய் நிறைய வரவேற்றார் வள்ளி. மதுமிதா தாயை பார்த்ததும் ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து கொண்டாள். தொடர்ந்து வந்த சிதம்பரம் மற்றும் மதுசூதன் மாதவனை வரவேற்றனர். வள்ளி, பிள்ளைகள் பசியில் இருப்பாங்க, சாப்பிட கொடு என்றார் சிதம்பரம். ஆமாம் அம்மா, இவர் கூட வழியில் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொன்னார். நான் தான் எங்கள் அம்மா கையால் தான் சாப்பிடுவேன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதனால தான் நான் உனக்கு பிடித்த பன்னீர் குருமா செய்து வைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க, சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று விட்டு பரபரப்பாக சமையலறைக்குள் நுழைந்தார் வள்ளி. நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க என்றார் சிதம்பரம். மாதவன் முதலில் சட்டையை மாற்றி டிஷர்ட் அணிந்து கொண்டு வெளியில் வந்தான். பிறகு மதுமிதா பைஜாமா அணிந்து கொண்டு வெளியில் வந்தாள். சூடாக சப்பாத்தி எடுத்து வந்து இருவருக்கும் டைனிங் டேபிளில் பரிமாறினார் வள்ளி. மதுமிதா ரசித்து சாப்பிட்டாள். மாதவனும் சாப்பிட்டு விட்டு ரொம்ப நல்லா இருக்கு அத்தை என்றான். நாளைக்கு உங்களுக்கு காலையில் என்ன வேணும் சொல்லுங்க மாப்பிள்ளை என்று கேட்டார் வள்ளி. எனக்கு எல்லாமே பிடிக்கும், நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க என்றான் பொதுவாக. அவரை விடுங்க, எனக்கு நாளைக்கு இடியாப்பம் குருமா பண்ணுங்க என்றாள் மதுமிதா. சரி மது, அதையே செய்கிறேன் என்றார் வள்ளி. வரும்பொழுது காரில் தூங்கியதால் தூக்கம் வரவில்லை மதுமிதாவுக்கு. தன் அறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டு இருந்தாள். மது என்று மாதவன் கூப்பிட்டான். அவள் காதில் விழவே இல்லை. எனவே அவள் தோளை தட்டி மது என்றான். அவள் ஹெட்ஃபோனை காதிலிருந்து கழட்டி விட்டு என்ன என்றாள். என்ன பாட்டு கேட்குற என்று பேச்சு கொடுத்தான். சொல்ல முடியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் மதுமிதா. ஏன், என்னாச்சு என்று புரியாமல் கேட்டான் மாதவன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் நீங்கள் என் கூட இங்கே 1 வாரம் தங்க அப்படி யோசிக்கிறீங்க என்று மீண்டும் முகத்தை திருப்பி கொண்டாள். ஓ, இதுதான் காரணமா? நம்ம கடையில் என்று அவன் ஆரம்பித்ததும் எரிச்சலுடன் இடைமறித்தாள் மதுமிதா. எப்போ பார்த்தாலும் வேலைதானா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல என்றாள் கோபமாக. மது, நாம் 2 பேரும் இங்கே சண்டை போடவா வந்தோம் என்று கேட்டான். நானும் உங்ககிட்ட வேணும்னே சண்டை போடுறேன், நீங்கள் தான் என்னை சண்டை போட வைக்கிறீங்க என்று எரிச்சல் பட்டாள். சரி, நான் அப்படி பேசினது தப்புதான், சாரி என்றான் மாதவன் இறங்கிய குரலில். சரி சரி, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் என்றாள் மதுமிதா புன்னகையுடன். சரி, அதை விடு. இந்த 1 வாரம் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். நாளையிலிருந்து நாம் 2 பேரும் இந்த சென்னையை சுத்த போகிறோம். நீ போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும் நாம் 2 பேரும் சுற்றுவோம். எங்கே போகலாம்னு சொல்லு என்று கேட்டான். மதுமிதா ஆர்வமாக எங்கே போக வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியல் போட்டாள். அவனும் சலிக்காமல் சரி போகலாம் என்றான். ரொம்ப தூரம் போகாதீங்க, ஆழமாய் இருக்கும், பார்த்து என்று சொல்லிவிட்டு கணவனுடன் நடந்து கொண்டிருந்தாள் வள்ளி அந்த கடற்கரையில். மாதவன், மதுமிதா, மதுசூதன் மூவரும் கடல் அலைகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெரிய அலை வந்து அவர்கள் மீது வேகமாக மோதியது. அதில் மதுமிதா தள்ளாடி மாதவன் மீது விழுந்தாள். இதை எதிர்பார்க்காத மாதவன் தடுமாறி அவளை அணைத்தபடி தரையில் விழுந்தான். மாதவன் கீழே விழ அவன் மீது விழுந்தாள் மதுமிதா. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். கடல் அலைகள் அவர்களை தொட்டுவிட்டு சென்றன. கண்களை துடைத்து கொண்டு திறந்த மதுசூதன் மாதவன் கீழே விழுந்து இருக்க அவன் மீது மதுமிதா இருப்பதை பார்த்தான். பார்வையை வேறு பக்கம் திருப்பி இவர்கள் சமாளித்து எழுந்து கொள்வதற்கு நேரம் கொடுத்தான். ஆனால் இருவரும் எழுந்திருப்பதாக தெரியவில்லை. அவர்களை கடந்து சென்று இதற்கு மேலும் இவர்களை இப்படி விடக்கூடாது என்று நினைத்த மாதவன் தன் கைபேசியை எடுத்து அவர்களை அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்தான். பிறகு நம் தன நம் தன நம் தன நம் தன பாடல் வரும் என்ற பாடலை வேண்டுமென்றே இருவரும் கேட்கும்படி சத்தமாக பாடினான். அவன் பாட்டு சத்தத்தில் கலைந்து இருவரும் எழுந்தனர். என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களா என்று கேட்க மதுமிதா வெட்கத்தில் கன்னம் சிவந்தாள். மாதவனுக்கும் என்ன சொல்வது என்று புரியாமல் பார்வையை வேறு பக்கம் திரும்பினாள். போதும், ரொம்ப நேரம் தண்ணீரில் இருக்காதீர்கள். மது நல்லா நனைந்து போயிருக்க. காரில் டவல் இருக்கு, எடுத்து தலையை துடை என்றார் வள்ளி. தன் தலையை துவட்டியபடி இன்னொரு துண்டை எடுத்து வந்து நடுவில் நின்று கொண்டிருந்த மதுசூதனை கவனிக்காமல் அவனை தாண்டி சென்று மாதவனிடம் கொடுத்தாள்.
இதை பார்த்த மதுசூதன், இங்கே ஒருத்தன் குத்துக்கல்லு மாதிரி தலையிலிருந்து கால் வரைக்கும் நனைந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டவல் கொடுக்காம என்னை தாண்டி உன் புருஷனுக்கு டவல் எடுத்துகிட்டு போறியா? இருந்தாலும் கல்யாணம் ஆன 2 நாளில் நீ இப்படி மாறிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை மது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றான் மதுசூதன் ஆச்சரியமாக. நானாவது உன்னை கவனிக்காம தாண்டி எடுத்துட்டு போய் மாதவன் கிட்ட கொடுத்தேன். நீயாக இருந்தா நடுவில் நின்றுக்கிட்டு இருந்த என்னை தள்ளி விட்டுட்டு போய் உன் பொண்டாட்டிக்கு கொடுத்திருப்ப என்றாள் மதுமிதா. சேச்சே, நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் என்றான் மதுசூதன். சரி சரி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கிறோம் என்றாள் மதுமிதா பெற்றோர்களுடன் சேர்ந்து கொண்டு. சரி சரி, போதும், ரொம்ப நேரம் ஈரமாக இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க என்று அனைவரையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினார் வள்ளி. அஷ்டலக்ஷ்மி கோயில் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை வள்ளி என்று கேட்டார் சிதம்பரம். ஆமாங்க என்றார் வள்ளி. வீட்டுக்கு வந்ததும் எல்லோருக்கும் சூடாக மசால் வடை, மசால் தோசை, சாம்பார், சட்னி வள்ளி பரிமாற மற்றவர்கள் சாப்பிட்டனர். கடற்கரையில் சிறிது நேரம் விளையாடிய சோர்வில் படுக்கையில் படுத்த அடுத்த நிமிடம் உறங்கினாள் மதுமிதா. மாதவனுக்கு உறக்கமே வரவில்லை. கடற்கரையில் அலை அடித்த போது மதுமிதா தள்ளாடியபடி அவன் மீது இருவரும் கீழே கட்டிப்பிடித்தவாறு விழுந்தது ஞாபகம் வந்து அவன் உறக்கத்தை கலைத்தது. அவன் மார்பில் கை வைத்தபடி அவன் மீது பூமாலை என விழுந்து கிடந்தாள் மதுமிதா. அவனது கரங்கள் அவளை வளைத்து இருந்தன. எவ்வளவு நேரம் அப்படி இருந்தார்களோ அவர்களுக்கே தெரியாது. மதுசூதன் பாட்டை கேட்டதும் தான் சுயநினைவுக்கு வந்து எழுந்தார்கள். அப்போதும் ஈரமான உடையில் இருந்த மதுமிதாவின் அழகு அவனை இம்சித்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவளை பார்த்த மாதவன், எவ்வளவு அழகா இருக்க நீ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பொண்டாட்டியாக பக்கத்தில் எல்லா உரிமையுடன் வைத்து கொண்டு பிரம்மச்சாரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்று அவளிடம் மெல்லிய குரலில் கேட்டான் மாதவன். உனக்கு எப்படி தெரிய போகுது, நீதான் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியே என்று பெருமூச்சு விட்டபடி படுத்தான் மாதவன். வெகு நேரம் அவளது அழகை பார்த்து ரசித்தபடியே உறங்கினான். மது, இன்னைக்கு நாம எங்கே போகிறோம் என்று கேட்டபடி வந்தான் மாதவன். எங்கே போகிறது, அதான் அப்பாவும் அண்ணனும் ஆஃபீஸ் போயிட்டாங்கல்ல என்று கன்னத்தில் கை வைத்தபடி கவலையில் கூறினாள் மதுமிதா. நாம 2 பேரும் போலாமே என்றான் மாதவன். அதானே, நாம் 2 பேரும் அம்மாவை கூட்டிட்டு போலாமே என கேட்டாள் மதுமிதா. இவள் கூட தனியாக போலாம்னு பார்த்தா அம்மாவையும் கூட்டி கொண்டு தான் வருவா போல என்று நினைத்து கொண்டான் மாதவன். அவன் முகத்தை பார்த்து அவன் மனதை படித்த வள்ளி, மது இங்கே வா என்று மகளை அழைத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றார் அவர். மாப்பிள்ளை உன் கூட தனியாக வெளியே போகணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு வா, சாயந்தரம் நாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம். நான் உனக்கு பிடித்த சிக்கன் பிரியாணி பண்ணி வைக்கிறேன், என்ன புரிஞ்சுதா என்றார். சரிம்மா, போயிட்டு வரேன் என்றாள் மதுமிதா. மாதவன் மதுமிதா இருவரும் ஸ்பென்சர் பிளாசாவில் இருந்தனர். இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் என்று அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் ஒருத்தி மதுமிதாவின் இதழில் அந்த உதட்டு சாயத்தை பூசிக்கொண்டிருந்தாள். மதுமிதா, இந்த லிப்ஸ்டிக் எனக்கு நல்லா இருக்கா என்று அவளது ரோஜா இதழ்களை மாதவனிடம் காண்பித்து கேட்டாள். அவளது இதழை அவ்வளவு அருகில் பார்த்த மாதவனுக்கு அங்கு ஒரு முத்தம் கொடுக்க தோன்றியது. எனினும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ரொம்ப அழகா இருக்கு என்றான். சரி, அப்போ இதையே கொடுத்துருங்க என்று அந்த பணிப்பெண்ணிடம் சொல்லி வாங்கி கொண்டு வந்தனர். மது முதல் முறையாக என் கூட வெளியே வர்ற, உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று கேட்டான். எனக்கு எனக்கு என்று யோசித்தாள் மதுமிதா. நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி தரட்டுமா என்று கேட்டான் மாதவன். என்னை கேட்டீங்க, அப்புறம் நீங்களே சொல்றீங்க என்றாள் மதுமிதா. சரி, உன்னோட ஆசைக்கு ஒன்று, என்னோட ஆசைக்கு ஒன்று என்று அவளை அழைத்து கொண்டு பட்டுப்புடவை கடைக்கு சென்றான். அங்கு பல வண்ண பட்டுப்புடவைகள் இருந்தன. அதில் இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கருநீல நிற பட்டுப்புடவை ஒன்றை காட்டி கேட்டான். ரொம்ப அழகா இருக்கு என்று அவள் சொல்லவும் அதை வாங்கி கொண்டு வெளியில் வந்தனர். பிறகு நகை கடைக்கு அழைத்து சென்றான். இங்கே உன்னோட சாய்ஸ்க்கு ஒன்று வாங்கலாம் என்றான். சில நகைகளை பார்த்த மதுமிதா ஒரு ரூபி செட் நகையை பார்த்து எத்தனை பவுன் என்று கேட்டாள். இதில் கம்மல், பிரேஸ்லெட், செயின், மோதிரம் எல்லாமே சேர்த்து 5 பவுன் ஆகுது என்றார் அவர். 5 பவுனா? விலை அதிகமாக இருக்குமே. கல்லுக்கு தனி விலை, பவுனுக்கு தனி விலை, அதனால் உங்களுக்கு நஷ்டமில்லை, லாபம்தான் என்று வியாபாரத்துக்கு வழிவகுத்தான் அந்த கடையில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவன். மதுமிதா வேண்டாம் என்று சொன்னாள். இதனை கவனித்த மாதவன்,
மது, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். பிடிச்சிருக்கு, ஆனால் விலை என்று இழுத்தான் மதுமிதா. உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, நான் வாங்குகிறேன் என்றவன் பணத்தை கொடுத்து அதை வாங்கினான். சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு முடித்த மதுமிதா தான் வாங்கி வந்ததை தாயிடம் காண்பித்தாள். வள்ளிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சாயந்தரம் வீடு திரும்பிய தந்தை மற்றும் அண்ணனிடம் காண்பித்தாள். மாதவன் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து பழக்காதீர்கள், அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி கேட்கப் போகிறாள் என்று மாதவனை எச்சரிக்கை செய்தான் மதுசூதன். அதுக்கென்ன, என்னால் முடிஞ்சா செய்வேன் என்றான் மாதவன். டேய் அண்ணா, எதுக்குடா உனக்கு இந்த வேலை? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் கேட்கிற பொண்ணு கிடையாது. இந்த நகையை கூட நான் வேணாம்னு தான் சொன்னேன், இவர் தான் வாங்கினார் என்றாள் மதுமிதா கோபமாக. மது, அவன் சும்மா கிட்ட வம்பு பண்ணுறான், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதே என்று சமாதானப்படுத்தினார் சிதம்பரம். பிறகு தொடர்ந்து வந்த அடுத்த சில நாட்கள் இனிதாக கழிந்தது. அன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் சிதம்பரம் மதுசூதன் வீட்டில் இருந்தனர். காலையில் எழுந்ததும் வழக்கம் போல மதுசூதன் சிதம்பரத்துடன் சமையல் அறைக்குள் நுழைந்தார். இதனை கவனித்த வள்ளி, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சமைக்க வேண்டாம், மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரு, ஏதாவது தப்பாக எடுத்துக்க போறாரு என்றார். அதை கவனித்த மதுமிதா, அவரேன் தப்பாக எடுத்துக்க போறாரு? இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு? இன்னும் கேட்டால் அவரும் உங்கள் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் என்று சொல்லவும் மாதவன் அங்கே வரவும் சரியாக இருந்தது. என்ன என்ன வேலையை நான் செய்யணும் என்று மனைவியை பார்த்து கேட்டான் மாதவன். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, அவள் ஏதோ விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தா, அதை விடுங்க என்று மறைக்க முயன்றார் சிதம்பரம். எல்லோரது முகத்தையும் கவனித்த மாதவன், ஏதோ விஷயம் இருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க, இல்லை வேணாம்னு நினைச்சா விட்டுடுங்க என்றான் சிறிது சோகமாக. மாப்பிள்ளை தப்பா எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், ஏதாவது சொல்லி சமாளிங்க என்றார் வள்ளி சிதம்பரத்திடம் மெல்லிய குரலில். சரி சரி இரு என்று சிதம்பரம் யோசித்தார். சரி, சனிக்கிழமை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க் போவோம்னு சொல்லிவிடலாம் என்று நினைத்து எல்லா சனிக்கிழமையும் நான் என்று அவர் ஆரம்பிக்க மதுசூதன் அப்பாவும் நானும் சமைப்போம் என்று முடித்து விட்டதோடு நிற்காமல் தந்தையை பார்த்து, என்னப்பா கரெக்டாக சொல்லிட்டேனா என்று பெருமையாக கேட்டுக்கொண்டான். சரியான முந்திரி கொட்டை என்று உள்ளூர நினைத்து கொண்டே, சரியா சொல்லிட்டடா அறிவாளி என்று அறிவாளி என்ற சொல்லில் அழுத்தம் கொடுத்து சொன்னார் சிதம்பரம். ஓ அப்படியா என்று கேட்டான் மாதவன் ஆச்சரியமாக. ஆமாம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டு ஆண்கள் சமைப்பாங்க, வீட்டு பெண்கள் சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்போம், வீட்டு பெண்களுக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா என்று விளக்கினான் மதுமிதா. சுத்தம், இதையும் சொல்லிவிட்டாளா என்று நினைத்து கொண்டார் வள்ளி. நல்ல யோசனை, அப்போ நானும் வரேன், செய்யலாம் வாங்க என்றான் மாதவன். மதுசூதன் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். வள்ளி, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளை, அவள் ஏதோ விளையாட்டாக சொல்கிறாள், நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று பதறியபடி கூறினார். ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் வாங்க, நாம் போகலாம், வள்ளியே இன்னைக்கு சமைக்கட்டும் என்றபடி மாதவனை ஹாலிற்கு அழைத்தார். அப்போ நான் இந்த வீட்டு ஆள் இல்லையா என்று சிறிது சோகமாக கேட்டான் மாதவன். ஐயோ அப்படி சொல்ல வரல மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இங்கு என்று கேட்டார் சிதம்பரம். எனக்கு சமையல் தெரியாது, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்றான் மாதவன். இல்லை மாப்பிள்ளை வேண்டாம் என்று வள்ளி கூறவும் மாதவன், சரி அப்போ நீங்கள் என்னை இந்த வீட்டு பிள்ளையா நினைக்கல, சரி விடுங்க, நான் ஹாலிற்கு போய் விருந்தாளி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் என்று திரும்பினான். இதை கவனித்த சிதம்பரம், மாப்பிள்ளை சரி நீங்களும் வாங்க, நாம் 3 பேரும் இன்னைக்கு சமைக்கலாம் என்று அவனையும் அழைத்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தார் சிதம்பரம். வள்ளிக்குத்தான் தர்ம சங்கடமாக இருந்தது. அத்தியாயம் 18. மதுமிதா சாவகாசமாக சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை உயிர்ப்பித்துவிட்டு செந்தில் கவுண்டமணி நகைச்சுவையை ரசித்து சிரித்து கொண்டிருந்தாள். பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா என்ற கவுண்டமணி நகைச்சுவை பார்த்து என்று பலமாக குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தாள் மதுமிதா. அவள் தோளை தட்டிய வள்ளி, ஏய் மது, உனக்கு எப்படி தாண்டி சிரிப்பு வருது? பாவம் மாப்பிள்ளை, அங்கே அடுப்படியில் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்து கொண்டே இருக்காரு, வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாப்பிள்ளையை இப்படியா வேலை செய்ய விடுவீங்க என்று மகளிடம் கோபத்தை காட்டினார். இது என்னடா வம்பா போச்சு, நான் என்னமோ அவர்கிட்ட போய் நீங்கள் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு
சொன்ன மாதிரி என்கிட்ட கோபத்தை காட்டுறீங்க. அவரா செய்கிறேன்னு கிச்சனுக்கு போனால் நான் என்னம்மா பண்ண முடியும்? நீ வேணான்னு சொல்லணும். அதான் நீயும் அப்பாவும் சொன்னீர்களே, அவர் கேட்டாரா என்று தாயை பார்த்து கேட்டாள் மதுமிதா. அது அது வந்து நீ சொல்லியிருந்தால் கேட்டு இருப்பாரு என்று நினைக்கிறேன் என்று சந்தேகமாகவே சொன்னார் வள்ளி. பார்த்தீங்களா, உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியல, அப்புறம் என் மேலே பழி சொல்கிறீங்க என்று கேட்டாள். அது இல்லடி, மாப்பிள்ளையின் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா அவங்க நம்மை தான் தப்பாக நினைப்பாங்க. அம்மா, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அவராக ஆசைப்பட்டு ஏதோ பண்ணுறாரு, நாம் வேணாம்னு சொல்லியும் கேட்கல. இதுக்கு மேலே நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அவங்க வீட்டில் நான் சமையல் வேலை செய்வேன் தானே, அதை நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? மது, அது வேற இது வேற. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்று கேட்டார் வள்ளி. அம்மா, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நினச்சி குழப்பி கொண்டு இருக்கீங்க. டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்றாள் மகள். ஆனால் வள்ளியால் அப்படி இருக்க முடியவில்லை. சமையலறை வாசலில் நின்று கொண்டு, மாப்பிள்ளை, நீங்கள் எதுக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்றார். ஆனால் மாதவன், அத்தை, நீங்கள் இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே வரவே கூடாது என்று உறுதியாக சொல்லவும் அங்கேயே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தார். காய்கறிகளை சிதம்பரம் சொன்ன விதத்தில் வெட்டி கொடுத்து கொண்டிருந்தான் மாதவன். மதுசூதன் புளி கரைத்து கொண்டிருந்தான். சிதம்பரம் சாதம் வடித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து மதுமிதாவும் சமையலறை வாசலில் வந்து நின்று பார்க்க ஆரம்பித்தாள். மாதவன் மிக மும்பரமாக தன் வேலையில் மூழ்கியிருந்தான். கருவேப்பிலை முதல் எல்லா காய்களையும் வெட்டி கொடுத்தான். சிதம்பரத்திற்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மதுமிதாவுக்கு மாதவன் மீது அன்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே போனது. காதோரம் வியர்வை வழிய வேலை செய்து கொண்டிருந்த கணவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க தோன்றியது. தோன்றிய அடுத்த கணமே, நாமா இப்படி நினைத்தோம் என்று ஆச்சரியமாக கூட இருந்தது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்த மதுமிதா தன் கையில் இருந்த கைபேசி எடுத்து எல்லோருடனும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். பிறகு தனித்தனியாக ஒவ்வொருவருடன் செல்ஃபி எடுத்தாள். அப்போது மாதவனுடன் செல்ஃபி எடுத்தபோது அவனது வேர்வை அவள் மீது லேசாகப்பட அதை கவனித்த மாதவன் சாரி என்றான். இட்ஸ் ஓகே என்றவள் அவனுக்கு மிக அருகில் சென்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். அவனது வாசம் அவள் நாசியை தொட்டு அவளை ஏதோ செய்தது. சாதம், சாம்பார், ரசம், பூசணி கூட்டு, வெண்டைக்காய் பொரியல் மற்றும் கேசரி செய்திருந்தனர். டைனிங் டேபிளில் அமர்ந்து அனைவரும் பேசியபடி சாப்பிட்டனர். சாப்பிட்ட பிறகு மதுசூதன் ஒரு நகைச்சுவை படத்தை தொலைக்காட்சியில் போட அனைவரும் சேர்ந்து சிரித்தபடி பார்த்து மகிழ்ந்தனர். மாதவன் மெல்ல மெல்ல அந்த வீட்டில் இருந்த அனைவரது மனதிலும் இடம் பிடித்து கொண்டிருந்தான். காலை சிதம்பரம் மதுசூதன் இருவரும் பக்கத்தில் இருக்கும் பூங்காவில் நடைபயிற்சி செய்வதற்காக சென்றிருந்தனர். வள்ளி சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருந்தார். பாலில் காஃபி தூள் கலந்துவிட்டு சர்க்கரை பாத்திரத்தை பார்த்தார். சர்க்கரை அதில் இல்லாததால் மொத்தமாக சர்க்கரையை கொட்டி வைத்திருந்த பிளாஸ்டிக் வாளியை மேலே இருந்து செல்ஃபிலிருந்து எடுக்க முயன்று கொண்டிருந்தார். அது அவரது கைக்கு எட்டாமல் மேலே இருந்ததால் கஷ்டப்பட்டு எக்கி எடுத்து கொண்டிருந்தார். அப்போது அது எதிர்பாராமல் அவரது கால் மீது விழுந்தது. கால் வலி பொறுக்க முடியாமல் வள்ளி, அம்மா என்று கத்தினார். இந்த சத்தத்தை கேட்ட மாதவன் சமையல் அறைக்குள் ஓடி வந்து வள்ளி தரையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். என்னாச்சு அத்தை என்று பதறியபடி கேட்டான். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, அந்த சக்கரை டப்பாவை எடுக்கும்போது தவறி காலில் விழுந்துருச்சு, அதான் வழியில் கத்திவிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என்றார் வள்ளி. காலை காட்டுங்க பார்ப்போம் என்று கேட்டான் மாதவன். இல்லை பரவாயில்லை என்றார் வள்ளி. நீங்கள் காட்டுங்க என்றான் மாதவன். நானும் உங்கள் பையன் மாதிரி தான், காட்டுங்க, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் என்று கேட்டான். அவர் மெதுவாக அவரது காலை நீட்டி அவனிடம் காண்பித்தார். கால் கட்டை விரலில் டப்பா பட்டு சிவந்து வீங்கி இருந்தது. அச்சுச்சோ, வீங்கி இருக்கு, சரி என் கூட வாங்க என்று அவரை கைத்தாங்கலாக அழைத்து சென்று ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து வைத்தான். உங்கள் வீட்டில் மஞ்சள் எங்கே இருக்குது என்று கேட்டான். அதெல்லாம் பரவாயில்லை மாப்பிள்ளை, நானே பார்த்துக்கிறேன் என்றார் வள்ளி. சொல்லுங்க அத்தை, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நான் செய்ய மாட்டேனா என்று கேட்டான். இல்லை பரவாயில்ல, நீங்கள் மதுமிதாவை கூப்பிடுங்க என்றார் வள்ளி. அவள் குளிச்சிட்ருக்கா, சரி நான் கிச்சனில் பார்க்கிறேன் என்று சமையலறைக்கு சென்று மஞ்சள் பொடியை தேடி அதில் தண்ணீர் விட்டு குழைத்து எடுத்து வந்தான். தரையில் அமர்ந்து கொண்டு அவரது காலை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டு தன் கையில் இருந்த மஞ்சளை கொண்டு வள்ளியின் காலில் வீங்கி இருந்த இடத்தில் 10 போட்டு விட்டான். வேண்டாம் வேண்டாம் என்று வள்ளி சொன்னதை கேட்காமல் அவன் வீக்கத்தை சுற்றி முழுதுமாக 10 போட்டு முடித்தான்.
குளித்து முடித்துவிட்டு வெளியில் வந்த மதுமிதா இவர்களை பார்த்தாள். என்னம்மா, என்ன ஆச்சு என்று பதறியபடி தாயிடம் வந்தாள். ஒரு சின்ன அடிதான், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் மாப்பிள்ளை கேட்காம எனக்கு 10 போட்டுட்டு இருக்கிறாரு என்றார். கொஞ்சம் கூட மாப்பிள்ளை என்று வெட்டி பந்தா காண்பித்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் ஏனோ தானோ என்று இருந்து விட்டு போகாமல் குடும்பத்தினராக கலந்து பழகும் அவனது குணம் அவளை கவர்ந்தது. சிறிது நேரம் தன்னை மீறி மாதவனை பார்த்து கொண்டிருந்தாள். யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டு கலைந்து திரும்பி பார்த்தாள் மதுமிதா. சிதம்பரம், மதுசூதன் இருவரும் வந்து கொண்டிருந்தனர். இவர்கள் மூவரையும் பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டபடி சிதம்பரம் அங்கு வந்தார். காலில் சக்கரை டப்பா பட்டு வீங்கிருச்சு, அதான் 10 போட்டு விட்டேன், அவ்வளவுதான் என்று எழுந்தான் மாதவன். நீங்கள் எதுக்கு மாப்பிள்ளை இதை பண்ணிக்கிட்டு என்றார் சிதம்பரம். இதில் என்ன இருக்கு மாமா, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேனா என்றான் மாதவன் சாதாரணமாக. அந்த வீட்டில் இருந்த அனைவரும் மாதவனின் நல்ல குணத்தை எண்ணி மகிழ்ந்தனர். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று விட்டு மாதவன் சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு வள்ளி, நாம் பொண்ணு மட்டும் அல்ல, நாம் எல்லோருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனால தான் நமக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறாரு என்று சொல்லி பூரித்து போனார் வள்ளி. ஆமாம் வள்ளி, நீ சொல்கிறது கரெக்டு தான், நமக்கு இன்னொரு மகன் கிடைத்திருக்கிறார் என்றார் சிதம்பரம். அன்று மாலை 4 மணி அளவில் மதுமிதாவும் மாதவனும் ஊருக்கு கிளம்பினர். சிதம்பரம், வள்ளி இருவருக்கும் மகளோடு சேர்த்து மாப்பிள்ளையையும் பிரிய வேண்டுமே என்று கவலைப்பட்டனர். மதுசூதனனுக்கு ஒரு அண்ணனை பிரிவது போலவே இருந்தது. மதுமிதாவுக்கு பிறந்த வீட்டினரை பிரியும் சோகம் என்று எல்லோருமே சோகமாக இருந்தனர். அடிக்கடி இந்த பக்கம் மதுமிதாவை கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளை என்றார் வள்ளி கண்கள் கலங்கியபடி. சரிங்கத்தை, நீங்கள் எல்லோரும் லீவு கிடைக்கும்போது திருச்சிக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் பையை எடுத்துக்கொண்டு காரில் ஏறினர். மதுமிதா காரில் ஏறி அந்த தெரு திரும்பும் வரையிலும் கையை அசைத்து விடை பெற்று கொண்டிருந்தாள். அந்த தெருவை தாண்டியதும் கண்ணில் நீர் எட்டி பார்த்தது. மாதவன் சிறிது நேரம் அமைதியாகவே காரை ஓட்டினான். மதுமிதா அப்படியே தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் காரை ஓட்டிய மாதவன் ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். மதுமிதா கார் நிற்பதை உணர்ந்து கண் விழித்து பார்த்தாள். மாதவன் அவளிடம் திரும்பி காஃபி குடிக்கலாமா என்று கேட்டான். சரி, போகலாம் என்று கூறவும் இருவரும் இறங்கி அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். மதுமிதாவுக்கும் அந்த நேரத்தில் காஃபி தேவைப்பட்டது. எனவே அந்த காஃபியை ரசித்து குடித்தாள். குளித்து முடித்துவிட்டு மீண்டும் இருவரும் காரில் ஏறி திருச்சிக்கு சென்று கொண்டிருந்தனர். மதுமிதா, எனக்கு போர் அடிக்குது, நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டட்டுமா என்று கேட்டாள். சரி, ஓட்டு என்று சொல்லவும் அவள் 1 மணி நேரம் கார் ஓட்டினாள். இருவரும் அவர்களது பள்ளி படிப்பு, கல்லூரி நண்பர்கள், கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்று பேசிக்கொண்டே திருச்சியை நோக்கி பயணித்தனர். பிறகு இருவரும் ஒரு ஹோட்டலில் இறங்கி இரவு உணவினை முடித்தனர். பிறகு தொடர்ந்து மாதவன் வண்டியை ஓட்டினான். சாலையின் மீது கவனத்தை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்த மாதவனை மதுமிதா பார்த்தாள். இவன் கூட பழகி இவனை புரிந்து கொள்ள 3 மாதம் டைம் வேணும். நினைச்சது தப்பு. 1 வாரத்திலேயே இவனோட நல்ல குணத்தால் என் மனசில் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கும் எல்லோர் மனசுலையும் இடம் பிடித்து விட்டான். பெரிய ஆளுதான் இவன். இவனால் மட்டும்தான் இதை பண்ண முடியுமா? இருக்கட்டும், இவங்க வீட்டில் நான் நடந்துக்கிற விதத்தில் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்னை அந்த வீட்டு பொண்ணாகவே பார்க்கணும். இவங்க வீட்டில் இருக்கிற எல்லார் மனதையும் நானும் ஜெயிக்கணும். இவன் கூட பழகி இவனை புருஷனாக ஏற்றுக்க எனக்கு 3 மாதம் தேவைப்படும்னு நினைத்தேன். ஆனால் இந்த 1 வாரத்திலேயே என் புருஷனா மட்டும் இல்லை, என் உயிராக நினைக்க ஆரம்பித்து விட்டேன். இனிமேலும் இந்த 3 மாத கட்டுப்பாடு தேவையா என்று யோசித்துவிட்டு, நாமா இப்படி யோசிக்கிறோம் என்று தன்னையே நினைத்து வெட்கத்தில் முகம் சிவந்தாள் மதுமிதா. அதற்கு பின்பும் அவனை பார்க்க முடியாமல் பார்வையை ஜன்னல் பக்கம் திருப்பினாள். என்ன மது, என் முகம் உனக்கு போர் அடிச்சு போச்சா என்று மாதவன் கேட்கவும் மதுமிதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன என்ன கேட்டீங்க என்று திரும்பவும் கேட்டாள். இல்லை, இவ்வளவு நேரம் என் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்த, இப்போது திடீர்னு ஜன்னல் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதான் என் முகம் உனக்கு போர் அடிச்சு போயிடுச்சான்னு கேட்டேன் என்றான் மாதவன் லேசான சிரிப்புடன். அது அது வந்து அது அப்படி இல்லை என்று மனதில் நினைத்ததை சொல்ல முடியாமல் தவித்தாள் மதுமிதா. அப்படி இல்லைன்னா வேற எப்படி என்று கேட்டான் மாதவன். அது அது சரி, நீங்கள் ரோட்டை பார்த்து தானே காரை ஓட்டிகிட்டு இருந்தீங்க, எப்போ என்ன பார்த்தீங்க என்று பேச்சை மாற்றினாள் மதுமிதா. ஆமாம், ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளவு அழகாக பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது புருஷன் நான் பார்க்காமலா இருப்பேன் என்று கேட்டு கண்ணடித்தான் மாதவன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கவே இல்லையே. உனக்கு அப்படி தான் தெரியும், ஆனால் நான் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன்
எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்னை பார்க்காமலே ரோட்டை பார்த்து என்னை பற்றி சொல்லுங்க என்றாள் மதுமிதா. உன் லெஃப்ட் கண்ணில் வச்சிருக்கிற மை நீ அழுததால் லேசாக கலைஞ்சி போயிருக்கு என்று சொல்லவும் காரில் இருந்த கண்ணாடியில் தன் கண்ணை பார்த்தாள். அவன் சொன்னது உண்மைதான் என்று தெரிந்தது. என்ன செக் பண்ணிட்டியா? கரெக்டாக இருந்துச்சா? அவள் பதில் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் உன் பொட்டு லேசாக இருக்க வேண்டிய இடத்திலிருந்து நகர்ந்திருக்கு. நீ காஃபி குடிச்சிட்டு உன் துப்பட்டாவால் முகத்தை துடைத்த போது நகர்ந்தது என்றான். அவள் அதனையும் கண்ணாடியில் பார்த்து சரி என்று தெரிந்து கொண்டாள். நீ போட்டிருக்கிற துப்பட்டாவின் நுனியில் தொங்கிட்டு இருந்த மணியில் 4 மணி இருக்காது என்று சொல்லவும் அவள் துப்பட்டாவை எடுத்து பார்த்தாள். அதில் 4 மணிகள் காணாமல் போயிருந்தன. அது என்கிட்டதான் இருக்கு என்று தன் சட்டை பையில் இருந்து அந்த மணிகளை எடுத்து காண்பித்தான். அப்புறம் உன் பேபி பிங்க் சல்வார் கையில் லேசான கரை இருக்கு பாரு என்றான். அவள் பார்த்தாள். இருந்தது. இவ்வளவையும் சாலையையே பார்த்து கொண்டு வெகு சாதாரணமாக கூறினான். மதுமிதாவுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு இவன் என்னை நோட் பண்ணியிருக்கிறானா என்று யோசித்தாள். என்ன, உன்னை இவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறேனா என்று யோசிக்கிறாயா என்று மனதில் நினைத்ததை கேட்கவும் திகைத்தாள் மதுமிதா. சரி, என்னை பற்றி வேற என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்டாள். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் சில்க் சாரி, பிடிச்ச கேஷுவல் ட்ரெஸ் குர்தா, பிடிச்ச கலர் என்று அவன் ஆரம்பிக்கவும் அவள் இடைமறித்து பிடிச்ச கலர் பிடிச்ச நடிகர் எல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை தவிர வேற சொல்லுங்க என்று கேட்கவும் அவன் நீயே கேளு என்றான். அதற்கு அவள் எனக்கு பிடிச்சதை பற்றி சொன்னீங்க, பிடிக்காததை பற்றி சொல்லுங்க பார்ப்போம் என்றாள் மதுமிதா. ஏதாவது ஒரு விஷயத்தை உன் விருப்பத்திற்கு மாறாக உன்மேல் திணித்தால் உனக்கு பிடிக்காது என்று அவன் சொல்லவும் அவனை பார்த்தாள். என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி என் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுறீங்க என்று அவள் விளையாட்டாக கேட்கவும் மாதவன் அதிர்ச்சியில் காரை நிறுத்தினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.